வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. படையே வந்துக்குது. அஸ்லாமத்திலிருந்து படைகள் புடைகள் சூழ உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். சொன்னியா? ஆமா. யாரையுமே காண நீங்க ஒண்ணு வந்திருக்கா? அப்படி அண்ணாதி மன்னன் துரியோதன மன்னன் உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். எங்க தங்களுடைய திவ்ய பாதத்திற்கு 1000 கோடி மலர்களை கொட்டி அன்பு தங்கை நான் பணிகின்றேன். அண்ணா புரிய தங்கையே, என் பாதம் பணிந்தபடியால் எப்படி இருக்க வேண்டும்?
தங்கை துச்சடையே, அண்ணா என்றும் வராத அண்ணன் இன்று உன்னை தேடி நாடி உன் நாட்டுக்கு வந்திருக்கிறேன். திருமணம் செய்து போய்விட்டாய் என்று அன்று உன்னை வெறுத்தேன். அன்று வெறுத்து இதனால் வரையிலும் உன்னை வந்து நான் எதற்கும் பார்த்ததில்லை. நீ எப்படி இருக்கிறாய் என்று கூட தெரியாது. ஆனால் இன்று ஊரார் எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா? இவர் அத்திராபுரத்து அரசராம், ஒரே ஒரு தங்கை வைத்துக் கொண்டு அவளுடைய மகள் வயதுக்கு வந்திருக்கிறார். எந்த ஒரு சீர்வரிசை தாய்மாமன் என்ற முறையில் செய்யவில்லை. அப்படி என்று என்னை முன்னாடி விட்டு பின்னாடி தரைக்குறைவாக பேசுகிறார்கள். ஆமா இல்லையா? இப்படி எல்லாம் பேசுகிறார்கள். என்ன செய்வது? இருந்தாலும் இன்று வந்த விவரத்தை நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன். எல்லாம் தாய்மாமனுடைய சீரவரிசை செய்ய வேண்டும் அப்படி என்று வந்திருக்கிறோம். அன்று எதிரினுடைய மகனை புலேந்திரனை திருமணம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிதான் அன்றே மன வருத்தத்தோடு போயிட்டேன். அதனால இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. தாய் மாமன்மார்கள் எத்தனை பேர் இருந்தோம், தங்கை பெற்ற பிள்ளை கலந்த அறிக்கை நம்ம சீர்வரிசை செய்யலன்னா பாக்குறீங்க பேர்பட்ட கற்பத்து அரசன் ஒரு தாய் மாமங்கிற முறையில சீர்வரிசை செய்யலையே அப்படின்னு சொல்லி கேவலம். அதனால அன்று செய்யக்கூடிய மரியாதையை உன் மகளுக்கு, உனக்கு செய்யாத மரியாதையை உன் மகளுக்கு கொடுத்து அவளுக்கு தம்பி நாம் கொண்டு வந்த சீர்வரிசை எங்க என்ன வேடிக்கை பாக்குறீங்க? அங்கேப்பா மலகிரி பதுவம் போல் தங்களுடைய நாட்டிலே பொண்ணும் பொருள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். எதற்கு? உன்னுடைய ஒரே மகள் கடந்தாரிக்கு சீர்வரிசை கொடுக்கலாம் என்று தாய்மாமன் 56 நாட்டுக்கு பேரரசன் என்று உலகமே அறியணும். நீங்க போடுற சீர்வரிசை. ஆமா தம்பி துச்சாதனா, நாம் கொடுக்கின்ற சீர்வரிசை இந்த உலகத்தில் யாருமே தங்கை மகளுக்கு கொடுத்ததாக சரித்திரமே இருக்கக்கூடாது. யாருமே இருக்கக்கூடாது. அதனால் இன்று உன் மகளை அலை எங்களுடைய நாட்டுக்கு அழைத்து சென்று தாய் மாமன் என்னென்ன சீர்வரிசை பண்ணணுமா அதை முறையா செய்து நல்லபடியா உங்களுடைய நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். என் மருமகளை கூப்பிட்டு வரையா ஒரு பாசத்தை எவ்வளவு தங்கச்சி மகன். ஏன்னா நீ கல்யாணம் பண்ணி மாசமா இருக்கும் போது உன்னை வந்து எட்டி பார்க்கல. அவ பிறந்தான்னு ஒரு செய்தி கேட்டோம், அதுக்கு வந்து நாங்க எட்டி பார்க்கல. ஆமா நீ இருக்கிற வரைக்கும் என் குடும்பம் இப்படிதான் இருக்கு. எங்க போற எங்க அவங்க தங்கச்சி விட்டு போறியா என்னை கிண்டு கிண்டி விடுகிறான். அதனால ஆமா ஆசைதான் இருந்தாலும் அண்ணா என் கணவருக்கு ஆரணியமான காட்டுக்கு போயிருக்கிறாரு. காட்டுக்கு போயிருக்கும் போது நான் தனிமையா இருக்கிறேன். நான் தனியா இருக்கிறேன். இப்ப அவரு வந்துட்டாருன்னா என்ன கேட்காத எதுக்குடி அனுப்பி வச்சாச்சுன்னா அப்புறம் அப்படின்னு சொல்லி என்னென்ன பேசுவாங்க. சீர்வரிசையோடு எங்க அண்ணன் வந்து நம்ம பொண்ணை கூட்டு போறாருன்னு சொன்னா என் மச்சனை ரொம்ப பெருமைப்படுவார். இவளை சீர்வரிசையெல்லாம் பார்த்தாருன்னா அவரே நீ என்ன அவரே பிடிச்சு அனுப்புவார். அதனால அவரை பத்தி கவலைப்படாத. நம்ப மாட்டியா? ஏமா இன்னுமே என் மேல கோவமா? நம்பாதல்லன்னா எங்க வீட்டுக்காரன் நினைச்சா தானே எனக்கு பயம். வீட்டுக்காரரை விட நான் சமாளிச்சுக்கிறேன். நம்பிக்கையோடு உன் மகளை என்னோடு அனுப்பி வை. சரி அவளுக்கு செய்யக்கூடிய மரியாதை பாரு, நீ அப்படியே கண் கலங்கிருவேன். என் மகள் அந்தபுரமாக அரண்மனையில் இருப்பா. அவளை சீக்கிரம் கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் சீர சிறப்போடு மேல தாளத்தோடு வாத்தியங்கள் முழங்க அஸ்தினாபுரத்துக்கு அழைத்து பேரரசு தானே இந்த எங்க மகாராணிக்கு நீங்க அண்ணன் சீர்வரிசை செய்யறேன்னு சொல்றீங்களா? அந்த சீர்வரிசை இங்கேயே கொடுத்துட்டு நாங்க அது தவறு. தாய் மாமன் சீரு தன்னுடைய நாட்டில் என் நாட்டில் தான் வைத்து செய்தாங்க. இந்த துரியோதனுக்கு மரியாதை